வணக்கம் மக்களே. நாங்களாம் ஸ்கூல் படிக்கிறப்ப ஆகஸ்ட் 15th நாளே அப்படி இருக்கும். எப்படா வரணும், அதுக்கு முன்னாடியே அவ்வளோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, அப்படிக்கா ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கணும்னு காம்படிஷன் எல்லாம் அப்படி போகும். இப்போ உள்ள ஸ்கூல் பிள்ளைங்களாம் எதுலேயுமே இன்வால்மெண்ட்டே இல்லாமல் அசால்ட்டாக இருக்குதுங்க. கலந்துக்கிறாங்க எல்லாமே. அப்போல்லாம் வெளியிலேருந்து நம்ம பாட்டு ரெடி பண்ணிலாம் ஆடி, நாமளே கேசட் கொண்டு போய் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஸ்கூல்லே எல்லாமே சொல்லி கொடுத்து, அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லி இப்போ போரிங்காக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் பசங்களுக்கு அப்படியே கடமைக்கு இருக்குதுங்க. நம்ம காலம்லாம் அந்த ஒரு சாக்லேட், ஒரு முட்டாய், புளிப்பு முட்டாய் வாங்குறது அவ்வளோ. ஸ்கூலில் முடிச்சுட்டு காலையிலேயே ஸ்கூலுக்கு போய் நேஷ்னல் ஃப்ளாக்லாம் ஏற்றி சாக்லேட்லாம் சாப்பிட்டு ரிட்டர்ன் வரப்போ சின்ன வர வழியில் ஆஃபீஸெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆஃபீஸுங்கெல்லாம் பண்ணாங்கன்னா கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க பசங்களா வாங்க வந்து நில்லுங்கன்னு. அதுவும் கூட நின்று நிறைய கலெக்ஷன்ஸ், அந்த ஃப்ளாக் கலெக்ஷன் இருக்கட்டும், நிறைய இந்த முட்டாய், புளிப்பு முட்டாய், சாக்லேட்லாம் கலெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு கொண்டோம்னா கெத்தாக இருக்கும். அப்படியே கொண்டு போய் நம்ம தங்கச்சிங்களுக்கு கொடுக்குறது, மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்குறதுன்னு எதுவுமே இல்லை. பையனை எல்லாமே ஈஸியாக எல்லாமே கிடைக்கிறதுனால எதுலேயுமே பசங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குது. ஆனால் நேத்திக்கு முந்தா நேத்திக்கு வல்லத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வல்லம் டு தஞ்சாவூர் வர்ற வழியில் ஆக்சுவலாக அந்த பசங்க ஸ்கூலுக்கு போய் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணி, டான்ஸ்லாம் ஆடி, ப்ரைஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே ஏரியாவில் எல்லோரும் சொன்னாங்களாம், ரொம்ப திருஷ்டி பட்டுருச்சு, பிள்ளைங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை. ஆனால் அவங்க மேலே ஒரு தப்பு என்னன்னா, ஒரு 2 வீலரில் 5 பேர், 3 பொம்பளை பசங்க, ஒரு அப்பா அம்மா வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, அவர் தங்கச்சி பொண்ணை கூட்டிக்கிட்டு தன்னோட பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு வெளியில் வந்திருக்கார். பின்னாடி வந்த கார் லைட்டாக தட்டிருச்சு. அதில் வந்து ஸ்பாட்லேயே அந்த நடுவில் உள்ள இதில் போய் டிவைடர் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் போய் அடித்து அவர் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அவரோட பொண்ணு ஒன்று இறந்துருச்சு, அவர் தங்கச்சி பொண்ணு இறந்துருச்சு. அவரோட ஒய்ஃபும் அவரோட பொண்ணு ஒன்றும் உயிரோடு இருக்காங்க. இதில் வந்து அவங்க பக்கத்தில் உள்ள கோவிலில் போய் திருஷ்டியெல்லாம் கழிச்சிக்கிட்டு ரிட்டன் வந்ததாக சொல்கிறாங்க. பாவம். நமக்கு விதி வந்து எப்போ வேணாலும் முடியலாம், ஆனால் அது எப்படி முடியுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல. அந்த குழந்தைங்கெல்லாம் இறந்து போனதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுங்க ஸ்கூலில் ஆடி பாடிட்டு எல்லாம் வந்து ஜாலியாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டன் வரல அப்படிங்கிறப்ப, அந்த இறந்து போனவங்கள விடுங்க, இருக்கிறவங்க நிலைமை என்ன? அந்த குழந்தைங்கள அவங்கள மறக்க முடியுமா? இல்லை ஒரே டைமில் கணவரை பிள்ளையை இழந்த அந்த அம்மாவோட நிலைமை ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் 2 வீலரில் போகிறவங்களாம் என்ன தான் ஒரு எமர்ஜென்சியாக இருந்தால் கூட, எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்டோ, கால் டாக்ஸி எல்லாமே இப்போ ஈஸியாக எல்லா ஊர்லேயுமே கிடைக்கிது. ப்ளீஸ் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. பெட்ரோலோட ஒரு 150 ரூபா கூட வரப்போகுது. கால் டாக்ஸிலாம் நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்கு அது இது நிறைய இருக்குது. ஓலோ கூட இங்கே லோக்கல் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் புக் பண்ணி போங்க, அதை பழகிக்கிங்க. ஒரு வண்டியில் இத்தனை பேர் போய் இந்த உயிர் வலி தேவையா? கொஞ்சம் பொறுத்து, இல்லை இன்னொரு வண்டியோ இல்லை ஆட்டோ அவைலபிள் எங்கேனாலும் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நினைக்கக்கூடாது. ஆனால் இனி ஒரு முறை யாருக்கும் நடந்துடக்கூடாது. நிறைய அது மாதிரி பார்க்க முடியுது. ஒரு வண்டியில் 3 பேர் 4 பேர் பசங்க தண்ணி போட்டுட்டு போகிறானுங்க. வயசு பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. விழுந்து அடிபட்டு செத்து போயிட்டா பிரச்சனை கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அந்த ஸ்பாட்லேயே முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் இழுத்துட்டு கிடந்துச்சுன்னா அதுக்கு செலவு பார்க்கணும், கூட இருக்கிறவங்க பார்க்கணும், அவன் நல்லாகிற வரைக்கும் அவனுக்காக ஒருத்தர் இருந்து பார்த்துட்ருக்கணும் இல்லையா? ப்ளீஸ் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. குடும்பத் தலைவர்கள் அதை என்னென்னு முடிவு பண்ணி பண்ணுங்கள். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. அவங்கள ஒரு ஆட்டோவில் அனுப்பிட்டு பின்னாடி நீங்கள் 2 வீலரில் கூட போகலாம், தப்பு கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி. நான் சுதந்திர தினத்துக்கு வந்து இதை பேசிட்டேன். அந்த ஒரு கஷ்டம், அது அந்த சந்தோஷத்தை அவங்களால அடுத்த நாளைக்கு ஸ்கூல் விட்டு சாயந்தரம் தான் அந்த பசங்க வந்திருக்கு. அந்த பசங்களை கூட்டிகிட்டு போய் இது மாதிரி ஆகிடுச்சு. ஒரு நாள் நினச்சி அந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோஸ், ப்ரைஸஸ் கூட வீட்டில் இருக்கலாம் மேபி. பாவம். தேங்க்யூ.